செங்கோட்டையிலிருந்து நெல்லை வரை இயக்கப்படும் ரயில் என்ஜின் கோளாறு காரணமாக 1 மணி நேரத்திற்கும் மேலாக பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம். வணக்கம் ராமசுந்தரம், இந்த ரயில் என்ஜினின் கோளாறானது தற்போது சரி செய்யப்பட்டு அந்த பணிகளானது நடைபெற்று வருகிறதா? தற்போது நிலவரத்தை விவரிங்க. அதாவது நெல்லை மாவட்டத்தில் பெய்த மழையின் காரணமாக திருநெல்வேலி செங்கோட்டையுடைய அந்த ரயில் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டு நேற்று முன்தினம் முதல் அந்த ரயில் இயக்கப்பட்டது. இன்றைய தினம் வழக்கமாக செங்கோட்டையிலிருந்து காலை 6:15 மணிக்கு கிளம்பிய ரயில் தென்காசி பாவூர்சத்திரம் வழியாக திருநெல்வேலிக்கு வந்து கொண்டிருந்த போது பேட்டை ரயில் நிலையம் அருகே திடீரென இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு ரயில் நிலையத்தில் ரயில் நிறுத்தி வைக்கப்பட்டது. 1 மணி நேரத்திற்கு மேலாக அந்த ரயில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில அந்த இன்ஜின் கோளாறு சரி செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டார்கள். ஆனால் எதுவும் பலனளிக்காத நிலையில அந்த இன்ஜினுக்கு மாற்று இன்ஜின் வரவழைத்து திரும்பி மீண்டும் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு அந்த ரயிலை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகிறது. மின்சாதன கோளாறு காரணமாக அந்த ரயில் நிறுத்தப்பட்டதாக தற்போது முதற்கட்ட தகவல் வெளியாகிருக்கிறது. அதுல சுமார் ஒரு 500க்கும் மேற்பட்ட பயணிகள் அந்த ரயிலில் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த அத்தியாவசிய பொருட்களுக்கான அந்த வேலை உள்ளிட்ட பணிகளுக்காக அந்த ரயிலை பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே திருநெல்வேலி ஆலங்குளம் அந்த உடைப்பு உள்ள காரணமாக பேருந்துகள் அதிக அளவில் இயக்காமல் குறைந்த அளவில் இயக்கப்பட்டு வருகிறது. ரயிலை பயன்படுத்தி வந்தவர்களுக்கு தற்போது அந்த ரயில் பேட்டை ரயில் நிலையத்தில் நிறுத்தப்பட்டதனால மிகுந்த சிரமம் ஏற்பட்டிருக்கிறது. மாற்று என்ஜின் அனுப்பப்பட்டு அந்த ரயில் நெல்லைக்கு கொண்டு வருவதற்கான பணியும் நடந்து வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.